வணக்கம். இது உதயம் டிஜிட்டல் செய்தி சேவையின் இரவு நேர செய்திகள். செய்தி தொகுப்பு உதயம் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர்கள் நிஷா தரணேஸ்வரன் மற்றும் புஷ்கரணி ரவீந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஒரே நாளில் இழுத்து மூடப்பட்ட சிறுவர் இல்லங்கள். கொக்கு தொடுவாய் அகழ்வாய்வின் 3ஆம் கட்ட பணிகள் மீண்டும் ஆரம்பம். யாழில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட சம்பந்தனின் புகழுடல். மகாராஷ்டிராவை அச்சுறுத்தும் ஜிகா வைரஸ். இஸ்ரேல் ஹமாஸுக்கு இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் மீண்டும் ஆரம்பம். கிறிஸ்டியானோ ரொனால்டோ வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. தொடர்பான உள்நாட்டு செய்திகள். சிவபூமி அறக்கட்டளையின் தலைவரான கலாநிதி ஆறு திருமுருகனால் யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளி பகுதியில் நடத்தப்பட்டு வரும் துர்காபுரம் சிறுவர் இல்லத்தையும் இன்னொரு சிறுவர் இல்லத்தையும் உடனடியாக மூடுமாறு நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு திணைக்களத்தின் ஆணையாளருக்கு ஆளுநரால் பணிப்புரை விடுக்கப்பட்டதற்கு அமைய உடனடியாக அவ்வில்லங்கள் மூடப்பட்டுள்ளது. மகளிர் இல்லத்தில் பெண் பிள்ளைகள் குளிக்கும் இடத்தில் பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கேமராக்களால் சிறுமிகள் குளிப்பதும் உடை மாற்றுவதும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதனால் சிறுமிகளின் உரிமை மீறப்படுவதாகவும் அவர்கள் சமூக சீரழிவுகளை எதிர்கொள்வதாகவும் வழங்கப்பட்ட முறைப்பாடுகளை அடுத்தே குறித்த இல்லத்தை மூடும் உத்தரவை ஆளுநர் பிறப்பித்துள்ளார். மற்ற இல்லம் முறையான அனுமதி பெறப்படாத காரணத்தால் மூடப்பட்டுள்ளது. இதேவேளை வடக்கு மாகாணத்தில் இயங்கும் சிறுவர் இல்லங்கள் தொடர் மேற்பார்வை செய்து ஒரு வாரத்துக்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு திணைக்களத்தின் ஆணையாளருக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. பதிவு செய்யாமல் இயங்கும் அனைத்து சிறுவர் இல்லங்களையும் உடனடியாக மூடுவதற்கும் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. வெளி மாகாணங்களில் உள்ள சிறார்களை வரவழைத்து வடக்கு மாகாணத்தில் உள்ள சிறுவர் இல்லங்களில் தங்க வைக்க அனுமதி வழங்க வேண்டாம் எனவும் அவ்வாறு தங்க வைக்கப்பட்டிருப்பின் உரிய நடைமுறைகளை பின்பற்றி அவர்களை சொந்த ஊருக்கு திருப்பி அனுப்பி வைக்குமாறும் ஆளுநர் மேலும் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வாய்வின் 3ஆம் கட்ட பணிகள் இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ளது. கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு கடந்த மே மாதம் 16ஆம் தேதியன்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது விசாரணை மீண்டும் இன்று ஆரம்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 29ஆம் தேதியன்று கொக்கு தொடுவாய் பகுதியில் தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையினரின் நீர் இணைப்பை பொருத்துவதற்காக கனரக இயந்திரத்தின் மூலம் நிலத்தை தோண்டிய போது மனித புதைகுழி அடையாளம் காணப்பட்டது. இதனையடுத்து முல்லைத்தீவு நீதிமன்றம் முல்லைத்தீவு சட்ட மருத்துவ அதிகாரிகளின் கண்காணிப்பின் கீழ் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினரால் இந்த விவகாரம் தொடர்பில் 2 கட்டங்களாக அகழ்வாராய்வு மேற்கொள்ளப்பட்டது. அகழ்வாய்வுகளின்படி இதுவரையில் அந்த மனித புதைகுழியில் இருந்து 40 மனித இரும்பு பூட்டு தொகுதிகள், இலக்க தகடுகள், துப்பாக்கி சின்னங்கள், உடைகள் உள்ளிட்ட பல தடய பொருட்களும் மீட்கப்பட்டிருந்தன. அத்துடன் 2ஆம் கட்ட அகழ்வாராய்வு பணிகளின் போது மனித புதைகுழி வளாகம் விசேட ஸ்கேன் கருவி மூலம் ஆய்வு செய்யப்பட்டிருந்தது. இதன் மூலம் முல்லைத்தீவு கொக்குளாய் பிரதான வீதியின் கீழ் பகுதியிலும் மேலும் பல மனித எச்சங்கள் இருப்பது கண்டறியப்பட்டிருந்தது. அகழ்வாய்வுக்கு என ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் முடிவுற்றதால் அகழ்வாய்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. இவ்வாறான சூழலில் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வாய்வுக்கான நிதி ஒதுக்கீடுகள் மீண்டும் கிடைத்துள்ள நிலையில் சிசிடிவி கேமரா மற்றும் காவல்துறையினரின் கண்காணிப்புகளின் கீழ் மீண்டும் இன்று அகழ்வாய்வுகள் மேற்கொள்ளப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சியின் பெருந்தலைவர் இரா சம்பந்தனின் பூதவுடல் யாழ்ப்பாணத்தில் மக்களின் அஞ்சலிக்காக யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கேட்பூர் கூடத்தில் இன்று காலை 9 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரை வைக்கப்பட்டது. கொழும்பில் இருந்து விசேட விமானம் மூலம் யாழ்ப்பாணம் கொண்டுவரப்பட்ட சம்பந்தனின் பூதவுடல் கார் மூலம் யாழ்ப்பாணம் ஆர்டின் வீதியில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு இன்று காலை கொண்டுவரப்பட்டு பின்னர் யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் மாலை 4 மணி வரை மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு மாலையை திருகோணமலைக்கு விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இதேவேளை சம்பந்தனின் இறுதிக்கிரியை எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை திருகோணமலையில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தின் பதில் மாவட்ட செயலராக மா பிரதீபனும் கிளிநொச்சி மாவட்ட செயலாளராக எஸ் முரளிதரனும் இன்று தமது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளனர். ஜனநாயக சோசலிச குடியரசின் பிரதமர் தினேஷ் குணவர்தனவின் தலைமையில் நேற்று மாவட்ட செயலாளர் நியமன சான்றிதழை பெற்று இன்று காலை மங்கள வாத்தியங்களுடன் அழைத்து வரப்பட்டு மாவட்ட செயலகத்தின் உத்தியோகத்தர்களினால் அழைத்து வரப்பட்டு தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டனர். தொடர்பான இந்திய செய்திகள். ஏடிஎஸ் வகை மூலம் பரவும் ஜிகா வைரஸ் காய்ச்சல் பரவலால் எச்சரிக்கையாக
எடுக்குமாறு மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு கடிதம் எழுதியுள்ளது. மகாராஷ்டிராவில் ஜிகா வைரஸ் பரவல் கண்டறியப்பட்டதை அடுத்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாநிலங்களுக்கு சுகாதார அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு ஜிகா வைரஸ் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் கர்ப்பிணி பெண்களுக்கு ஜிகா வைரஸ் உள்ளதா என்று சோதிக்க வேண்டும் என்றும், ஜிகா வைரஸ் இருந்தால் கருவின் வளர்ச்சியை கண்காணிக்க வேண்டும் என்றும் மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஏனெனில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஜிகா வைரஸ் தொற்று ஏற்பட்டால் குறை பிரசவத்தில் குழந்தை பிறப்பதற்கும் குறைபாடுகளுடன் குழந்தை பிறப்பதற்கும் வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கருச்சிதைவு ஏற்படுவதற்கும் வாய்ப்புள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. தலைவலி, தோல்வெடிப்பு, காய்ச்சல், மூட்டுவலி உள்ளிட்டவை ஜிகா வைரஸ் தொற்று பாதிப்பின் அறிகுறிகளாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஜிகா வைரஸ் பாதிப்பு தீவிரமாக கண்காணிக்கப்படுவதாக மாநில அரசு தகவல் தெரிவித்துள்ளது. காற்று மாசுபாட்டால் இந்தியாவில் ஆண்டுக்கு 33,000 பேர் உயிரிழப்பதாக தெரிய வந்துள்ளது என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்தியாவில் 10 நகரங்களில் காற்று மாசுபாடு காரணமாக இந்த உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. அதன்படி அகமதாபாத், பெங்களூர், சென்னை, டெல்லி, ஹைதராபாத், கொல்கத்தா, மும்பை, புனே, சிம்லா மற்றும் வாரணாசி ஆகிய நகரங்களில் இந்த உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. மேலும் இந்தியாவில் காற்றின் தரம் உலக சுகாதார அமைப்பின் தரத்தை விட அதிகமாக இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த ஹர்பிரீத் கவுர் கனேடிய போலீஸ் துறையில் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அவரது பெற்றோர்கள் கருத்து தெரிவிக்கையில், கனேடிய போலீஸ் துறையில் இணைந்து எமது மகள் தற்போது டொரண்டோ போலீஸ் துறையில் பணியாற்றி வருவதாகவும், தங்கள் மகள் கனடா போலீஸ் துறையில் இணைந்துள்ளதால் தங்கள் கிராமமே பெருமை அடைந்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை தங்கள் பிள்ளை கனடா போலீசில் இணைந்துள்ளதால் ஏற்பட்டுள்ள சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் முகமாக இனிப்புகள் வழங்கியும் நடனமாடியும் கொண்டாடியுள்ளமை சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றன. குறிப்பிடத்தக்கது. தொடர்பான உலக செய்திகள். மத்திய காசாவின் டேர் அல் பலாக் பகுதியில் இஸ்ரேல் படைகள் நடத்திய வான் தாக்குதலில் ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தில் வசித்த 12 பலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேல் ராணுவ தரப்பில் எந்த கருத்தும் தெரிவிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றன. வடக்கு காசாவின் ஜைஷியா மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகள் மற்றும் தெற்கு காசாவின் ரபா மற்றும் மத்திய காசா ஆகிய பகுதிகளில் ராணுவ நடவடிக்கை தொடர்வதாக இஸ்ரேல் ராணுவம் நேற்று செய்தி வெளியிட்டிருந்த நிலையில், காசாவை நிர்வகித்து வரும் ஹமாஸ் அமைப்பினரை முற்றிலும் ஒழிக்கும் நடவடிக்கையாக இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாகவும், அதில் ஹமாஸ் அமைப்பினருடன் அப்பாவி பலஸ்தீனர்களும் இறப்பதுடன் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஆரம்பமான இந்த யுத்தத்தில் இதுவரை காசாவில் 37,925 பேர் இறந்திருப்பதாக காசாவின் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் தரப்பினருக்கும் இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எகிப்து மற்றும் கட்டார் ஆகிய நாடுகளின் மத்தியஸ்தத்துடன் தயாரிக்கப்பட்டுள்ள போர் நிறுத்த முன்மொழிவுகள் அடங்கிய ஆவணங்கள் கையளிக்கப்பட்டுள்ள நிலையில், ஹமாஸ் தரப்பினருக்கும் இஸ்ரேலுக்கும் இந்த ஆவணத்தை தங்களது தரப்பினர் ஆய்வு செய்து வருவதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். ஹமாஸ் தரப்பினரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான முயற்சியில் எகிப்து, கட்டார் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் தொடர்ந்தும் ஈடுபட்டு வருகின்றன. எனினும் அவர்களது முயற்சிகள் பல சந்தர்ப்பங்களில் தோல்வியடைந்துள்ளன. இஸ்ரேல் தரப்பினரால் கைது செய்யப்பட்டுள்ள பாலஸ்தீனியர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் எனவும், காசாவில் இருந்து இஸ்ரேல் ராணுவத்தினர் முழுமையாக வெளியேற வேண்டும் எனவும் ஹமாஸ் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பான விளையாட்டு செய்திகள். எல்பிஎல் ஆட்டத்தில் இதுவரை நடைபெற்ற போட்டிகளில் படிகோல் மார்பெஸ் அணி புள்ளிப்பட்டியலில் முன்னிலை பெற்றுள்ளது. அதன்படி அவர்கள் பங்கேற்ற 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்று 4 புள்ளிகளை பெற்று முன்னிலையில் உள்ளனர். அத்துடன் ஜால் கிங்ஸ், கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் மற்றும் கண்டி ஃபால்கன்ஸ் ஆகிய 3 அணிகள் விளையாடிய 2 ஆட்டங்களிலும் தோல்வி அடைந்த நிலையில் புள்ளிப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாண்டு யூரோ கிண்ண தொடர்தான் தனது கடைசி ஐரோப்பிய சாம்பியன்ஷிப் தொடர் என கிறிஸ்டியானோ ரொனால்டோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, இதுவே எனது கடைசி ஐரோப்பிய சாம்பியன்ஷிப் தொடராகும். இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. கால்பந்து விளையாட்டின் மீது எனக்கு இருக்கும் ஆர்வமும் உற்சாகமும் அப்படியே தான் இருக்கிறது. எனது ரசிகர்களும் குடும்பத்தினரும் என் மீது கொண்டிருக்கும் நம்பிக்கையையும் பாசத்தையும் கண்டு நான் உற்சாகம் அடைகின்றேன். மேலும் எனது இந்த செயல்பாட்டின் பிரதான நோக்கமே அனைவரையும் மகிழ்விப்பதுதான் என்றார். இத்துடன் உதயன் டிஜிட்டலின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து நாளை காலை செய்தி சுருக்கத்தோடு இணைந்திருக்கலாம்.